மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மிரட்டல் விடுக்கும் ஒன்றிய அரசின் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ்தல வலைப்பக்கத்தில் they have to come to the terms of Indian Constitution என்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர். மும்மொழிக் கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவும் மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம். ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டில்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று மிக காட்டமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பள்ளிக்கல்வித்துறையின் முக்கிய திட்டங்களும் தடைபடும் சூழல் நிலவுகின்றன. மறுபுறம் ஒன்றிய அரசு நிதியை உடனே வழங்க வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் தமிழ்நாட்டுக்கு SSA நிதி ஒதுக்காதது தொடர்பாக கேட்டபோது, தேசிய கல்விக் கொள்கை உள்ளூர் மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை விதிகளின்படி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று கூறியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.